இந்தியாவில் மட்டும் 2021-22 அந்த ஃபிஸ்கல் இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4484 போலீஸ் கஸ்டடி ஆஸ் வெல் அஸ் ஜுடிஷியல் கஸ்டடி இது மாதிரி இறப்பு நடந்திருக்கு பாராளுமன்றத்திலே ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு. 9.25 சவரன் நகையை காரில் வச்சுட்டு அந்த கீயை வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கிட்ட கொடுக்கலாமா ஒரு புகாரை வந்து அவங்க திருப்புவனம் காவல் நிலையத்தில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. நீங்களே நியாயமாக சொல்லுங்கள், ஒரு புகார் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, சனி ஞாயிறு லீவு, சனி ஞாயிறு அவ்வளோ ஆள் இருக்க மாட்டாங்க, திங்கக்கிழமை ஒரு 3-4 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லி தானே இவன் போகிறான். காவல் நிலையத்திற்கு வருகிறவர்களை நீங்கள் எப்படி நடத்தணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு எத்தனை இடத்துல அது மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க. அதில் அஜித்குமாரை மட்டும் தனியாக கூட்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்லி மிளகாப்பொடி கலந்த ஒரு தண்ணீரை குடிக்க சொன்னதாகவும் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வச்சுருக்காங்க, வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை தான் அவர் இறந்து போகிறாரு. 3ஆவது நாள் ஈஸியாக அவனை கேட்ச் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு அந்த ஃபாஸ்ட்டு? நிறைய பேருக்கு இந்த ஆர்டர் காப்பீஸே வந்து படிக்கிறதுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நீதிமன்றத்துக்கு போயிட்டியா இந்த கேஸ் விட்டா இன்னொரு கேஸ் போடுவேன்னு மிரட்டுறது. அஜித்குமார் என்ன தீவிரவாதியா? அந்த இன்னைக்கு உயிர் போயிடுச்சுல்ல, இன்னைக்கு மொத்த பேர் மாட்டிக்கிட்டான்ல, அப்படி என்ன டாக்டர் நிகிதா வந்து அவ்வளோ இந்த தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஆளு. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. வணக்கம் சார். வணக்கம். திருப்புவனம் லாக்அப் மரணம் தொடர்ந்து நிறைய லாக்அப் மரணங்களை பார்த்துட்டு இருக்கோம். சாத்தான்குளம் மாதிரியான ஒரு பெரிய இஷ்யூவா இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கு மத்தியில் பல லாக்அப் மரணங்களை கடந்து தான் வந்திருக்கும். ஆனால் இந்த முறை வந்து நகை திருட்டுக்காக அடிச்சு கொலை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த கொலை வழக்குன்னு சொல்லலாமா? இல்லை, கண்டிப்பாக இப்போ கொலை வழக்காக வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த காவலர்களுக்கு வந்து யார் டைரக்ஷன் கொடுத்தது அப்படின்ற ஒரு விசாரணை வந்து, ஏன்னா உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டிருக்காங்க. மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வந்து நேரடியாக தலையிட்டிருக்கிற காரணத்தினால இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த வழக்கு போயிட்டுருக்கு. ஓகே. அண்ட் நகை காணும் அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே அந்த நிகிதா அப்படின்ற ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நகை எங்கே வச்சுருந்தீங்க, இந்த மாதிரியான விசாரணை எல்லாமே அவங்கக்கிட்ட முதல்ல மேற்கொண்டு இருக்கணும். பிளாங்காக ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக எடுத்து அதே மாதிரி பிளாங்காக இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்ற அடிப்படையில் அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னும் போது இதனுடைய பேக்ரவுண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வந்து அந்த மடப்புறம் பக்தரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நிகிதாவும் அவங்களுடைய தாயாரும் வராங்க. அவங்க தாயார் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதால அவங்களுக்கு வந்து வீல் சேர்லாம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய எப்பயுமே கொஞ்சம் க்ரௌட் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் வந்து மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில். அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து செக்யூரிட்டியாக பணியாற்றுவர் தான் அஜித்குமார், ஒரு 27 வயசு அவருக்கு. அந்த அஜித்குமார் கிட்ட வந்து இவங்க கார் சாவியை கொடுத்ததாகவும், அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாது, அருண்குமார், வினோத்குமார் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அது ஊர் கிராமம் அப்படின்னும் போது அங்கே பசங்கள்லாம் சுற்றிட்டு இருப்பானுங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட தான் அந்த சாவியை கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போனதாகவும், ரொம்ப நேரமாக போயிட்டு வெளியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியிலனா கொஞ்சம் தூரம் லாங் போயிட்டு வந்ததாகவும் ஒரு தகவல் ஏதோ சொல்கிறாங்க. வந்து வெளியில் அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில். அது வந்து என்ன கேட்டால் பார்க்கிங் இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் அப்போ. அதற்கு பிறகு வந்து இவங்க சாமி கும்பிட்டு வரும்பொழுது பின்னாடி சீட்டுக்கு பேக் சைடில் வந்துட்டு நகை 9.25 சவரன் நினைக்கிறாரு இருந்ததாக அந்த மருத்துவர் வந்து ஒரு புகார் காணாம போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி இந்த கோயிலுக்கு வந்திருக்கும்போது இது மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை வந்து அவங்க திருப்புவனம் காவல் நிலையத்தில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு புகார் வாங்கின உடனே வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், இது மதியானம் நடக்குது, ஒரு 11:30 12 அந்த டைம் நடக்குது. பட் ஆனால் விதின் 2 ஹவர்ஸில் வந்துட்டு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி இதை தேடுற அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வழக்காக இது அப்படின்றது தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு புகார் கொடுத்த உடனே என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு சிஎஸ்ஆர் போடுவாங்க. நார்மலாக இப்போ நம்ம போய் புகார் கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, சிஎஸ்ஆர் போடுறதுக்கே 2-3 நாள் ஆகிடுது. ஏன்னா அது அவங்களும் விசாரிப்பாங்க, இது உண்மையாவா, இந்த கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்றதெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு திருட்டு வழக்கு அப்படின்னும் பொழுது அதை இமீடியட்டாக வந்து எஃப்ஐஆராக கன்வெர்ட் பண்ணி அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள லீகலாக செக்யூர் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணால் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு ஒரு காவலுக்கு எடுத்து விசாரிக்கிறது தான் முறையான ஒரு விசாரணை. அதுதான் ப்ரொசீஜரும் கூட. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த மடப்புறம் இந்த கோயிலில் நடந்த இந்த சம்பவத்தை உடனே கிராண்டடாக அவங்களே எதுக்கு வந்து அவ்வளோ பர்சனலாக அந்த வழக்கை எடுத்தாங்கன்றது தெரியல. அது இல்லாமல் மருத்துவர் நிகிதா வந்து
யாரோ உயர் பதவியில் இருக்கவங்க கிட்ட பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரியும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும் யாருக்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கும் இப்போ சிடிஆர் போடுவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த நிக்கிதா பின்னாடி நிக்கிதா. ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் இருக்கிறது தானே. இப்போ நம்ம வந்து சாமானியர்களாக ஒரு புகாரை கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுக்கும்போது அதை எஃப்ஐஆர் ஆக்குவதற்கும் அதை சிஎஸ்ஆர் ஆக்கி அதை எஃப்ஐஆர் ஆக்குவதற்கும் நிறைய மெனக்கெட வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு மருத்துவர், அவங்க வந்து மதுரை திருமங்கலத்தை சார்ந்தவர், அவங்க ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது ஒரு 12 மணி 11 மணிக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வித்தின் 2 ஹவர்ஸில் வந்து மானாமதுரையில் இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு காவலர்கள் 5 பேர் இந்த விஷயத்திற்கு ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறதுனா, முதல் தகவல் அறிக்கையே வந்து தாக்கல் செய்யப்படாமல் எப்படி ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ யாரோ ஒருத்தர் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவர் காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா எல்லா வழக்குலையும் அதே மாதிரி பண்ணும்ல. ஒரு குறிப்பிட்ட 10.25 9.25 சவரன் நகைனா கூட அதை வந்து எப்படி செக்யூர் பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஊருக்கு போகிறோம், எங்கேயாவது வெளில போனால் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து காவல் நிலையத்துக்கு தெரிவிச்சுட்டு போங்க அப்படின்னு. அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் வந்து எப்பயுமே மக்கள் அடர்த்தியாக இருப்பாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே திருட்டு சம்பவங்கள்லாம் மிக குறைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 9.25 சவரன் நகையை காரில் வச்சுட்டு அதை வந்து ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். அதாவது கோயிலுக்கு போயிருக்கோம். அதை டிரைவர்கிட்ட சாவியை கொடுத்து, இல்லை வந்து இவங்க இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணாங்களான்னு தெரில, அந்த கீயை வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கிட்ட கொடுக்கலாமா அப்படின்றது ஒரு கேள்வி எழுது. ஏன்னா சேஃப்டி கிடையாது இல்லையா. இல்லை என்ன பண்ணணும், ஒரு ஆளை வண்டியில் இருந்துட்டு நீங்கள் போய் சாமி கும்பிட்டுவாங்க, அடுத்தது நான் போகிறேன், ஏன்னா நகை இருக்குது இல்லை பணம் இருக்குது அப்படின்றது தான் ஒரு நடைமுறை. நம்ம ஒரு தெளிவாக படித்தாலும் அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து நான் அஜித்குமார்ன்ற ஒரு நபர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோன்னா, காவல்துறை அஜித்குமாரையும் நீ எங்கே வண்டி சாவி கொடுத்துருக்கோமோ, என் ஃப்ரெண்டு 2 பேர் அருண்குமார் வினோத்குமார்னும் போது அவங்களெல்லாம் செக்யூர் பண்ணுறாங்க. செக்யூர் பண்ணி அப்பயே காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிடறாங்க. காவல் நிலையத்துக்கு கொண்டு போனால் ஒரு கிராமப்புறங்களில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் வந்துட்டு போனாலே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அங்கே நிறைய பேர் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால கிராமமே ஒன்று சேர்ந்துடும். அப்போ காவல் நிலையத்துக்கு ஒரு காவல்துறை வாகனத்தில் கொண்டு போகப்படுறாங்க. அந்த காவல்துறை வாகனத்தில் கொண்டு போய் அங்கேயே வச்சு காவல் நிலையத்தில் அடித்தாங்க அப்படின்ட்டு அங்கே பார்த்த ஊர்க்காரர்கள் ஒரு சிலர் வந்து ஒரு தகவலை பதிவு செய்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கே விசாரணை நடந்த பிறகு அடி தாங்க முடியாமல் இந்த அஜித் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு மாட்டுத்தொழுவம் இருக்குது, அந்த மாட்டுத்தொழுவத்தில் தான் வந்து நான் அந்த நகையை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் தகவல் சொன்னதாகவும், உடனே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாகனத்திலிருந்து 5 பேர் மொத்தம் இவங்க செக்யூர் பண்ணி கூப்பிட்டு போனது. அதில் அஜித்குமாரை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. மிளகாப்பொடி கலந்த ஒரு தண்ணீரை குடிக்க சொன்னதாகவும் அப்படிலாம் வருது இப்போ தகவல். கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, புரூட்டலாக அடிக்கிறாங்க, கொடூரமான முறையில் தாக்குறாங்க. அதனுடைய வீடியோவும் இன்றைக்கி வந்துட்டு அவங்க குடும்பத்தினர் ஒரு வீடியோ வந்து வைரலாக வெளியில் போயிட்டுருக்கு. அப்படி வந்து அடிக்கக்கூடிய அதிகாரம் யார் வந்து கொடுத்தது? அதாவது 12-1 மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் 4-5 மணிக்கெல்லாம் ஃபீல்டில் இறங்கிட்டீங்க. இறங்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு வழக்குலையும் போய் ஒரு புகாரை கொடுத்து அந்த புகாரை சிஎஸ்ஆர் ஆக்கி எஃப்ஐஆர் ஆக்கி அந்த ஸ்பாட்டுக்கு காவல்துறை வர வைப்பதே பெரிய விஷயம். நீதிமன்ற உத்தரவுகள் பெற்றாலும் கூட பல வழக்குகளில் அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக நீதிமன்றத்துக்கே போயிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நகை விஷயத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2 நாள் ஃப்ரீயாக விட்டு அவங்கள அந்த அந்த நான் சொல்கிறேன் சம்பவம் நடந்திருந்தால், ஏன்னா இப்போ அடிக்கும் பொழுது காவல்துறை அந்த காவலர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, உண்மையாகவே நகை இருந்துச்சா இல்லையா அதை கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லி யார்கிட்டயோ ஃபோன் பேசினதையும் வந்து இந்த பசங்க பார்த்துருக்கானுங்க. இது ஏன்னா தனிப்பட்ட முறையில் கூட்டு போயில அடிக்கல, எல்லாரும் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது அப்போ டைரக்ட் கான்டாக்ட் டிஃபேக்டோ கம்ப்ளைண்டோட காவலர்கள் இருக்காங்க. அங்கே இருந்த அந்த 5 பேரும் வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட கான்டாக்டில் இருக்காங்க. ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் பேசும்போது இல்லை நகை இருந்துச்சுன்னு அவங்க வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. எத்தனை வழக்குக்கு நீங்கள் இது மாதிரி வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போனீங்க? எத்தனை வழக்கில் குற்றவாளிகளை வந்து பிடிச்சிங்க? இப்போ உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறாங்க. எத்தனையோ இடங்களில் வந்துட்டு லஞ்சம் வாங்குறாங்க, அந்த வீடியோலாம் போடுறாங்க. அதெல்லாம் இது மாதிரி 2 மணி நேரத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அஜித்குமார் என்ன தீவிரவாதியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அப்போ ஒரு நகை திருடு போன ஒரு வழக்கு, அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் அடிக்கிறாங்க. ப்ரூட்டலாக அடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அடி தாங்க முடியாமல் அவர் மயக்கம் அடைஞ்சு விழுகிறாரு. ஒரு லோக்கலில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, எப்பவுமே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுகாதார மையம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு அதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சீரியஸாக இருக்கணும்னா அடுத்து அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அஜித்குமார் அங்கே வந்து என்ன பண்ணாருன்னா இறந்து விடுகிறார். இந்த தகவலை ஆய்வாளரே வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறார். அப்போ இந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் நிக்கிதான்றவங்க யாரிடம் பேசினார்கள், எதற்காக இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வேகத்தை ஏன் வந்து இந்த வழக்கு காட்டணும்? எத்தனையோ கொலை சம்பவங்கள்,
தனிப்படை அமைக்கப்படுகிறது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணப்படுகிறது, நீதிமன்றத்தை நாடுறோம் ஒவ்வொரு விஷயத்தில் இந்த வழக்கு சரிவர விசாரிக்கப்படவில்லை, இது சிபிசிடிஆர் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு ஒரு மனு போடுறோம். இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த நகை திருடு போனதுன்றது சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுக முடியுமே தவிர ஒரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்யாமல் ஃபைல் பண்ணாமல் இமிடியேட்டாக காவல்துறை இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது என்னாச்சுன்னு கேட்டால் அது சட்டவிரோதமான ஒரு செயல். அதுவும் இல்லாமல் கொடூரமான முறையில் அடிக்க சொல்லி எந்த சட்டமும் சொல்லலை, எந்த உயரதிகாரிகளும் அப்படி வந்து அவங்க வந்து கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை காவலர்களுக்கு வந்து போதிக்கலை. ஆனால் கீழ்நிலை காவலர்கள் டைரெக்டாக இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. கீழ்நிலை காவலர்கள் நேரடியாக அந்த மருத்துவருக்கு சொந்தக்காரங்களோ யாரோ கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லி தானே இவன் போகிறான், யாரோ ஒருத்தர் சொல்லி தானே இவங்க அந்த அந்த விஷயத்தை கையில் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மானாமதுரையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வரக்கூடிய அளவுக்கு இந்த மேட்டர் வந்துட்டு பெரிய அளவில் பூதகரமாக வந்து வழக்காக மாறுது. ஆனால் இது முதல் தகவல் அறிக்கையாக மாறலை. அப்போ முதல் தகவல் அறிக்கையே போடாமல் ஒரு குற்றவாளி காவல் நிலையத்தில் கொண்டு போய் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வச்சுருக்காங்க, வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சனிக்கிழமை தான் அவர் இறந்து போகிறாரு. அப்போ அதை கண்கூடாக அவங்க தம்பியும் பார்க்குறாரு, ப்ரூட்டலாக அடிக்கிறதே அவங்க தம்பி பார்க்குறாரு. ஏற்கனவே பல முன்மாதிரியான விஷயங்கள் இருக்குது. வென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்காக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பல்வேறு லாக்அப் டெத்தை நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை உயரதிகாரிகள் யாரும் வந்து கீழே இருக்க காவலர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது, அடிக்கணும் உதைக்கணும் இதெல்லாம் பண்ணணுன்றது கிடையாது. ப்ரூட்டலாக ரொம்ப கொடூரமான குற்றவாளிகள் அவங்களுக்கும் காவல்துறைக்கு சண்டை நடந்தது, என்கவுண்டர் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம். அதே மனித உரிமை ஆணையத்தில் போயிட்டு போராடி பலருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து நீங்கள் என்கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கானாவில் ஒரு மருத்துவர் வந்து கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டார் 2021-22 நினைக்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியோ சந்திரசேகராவ், தெலுங்கானா வந்து சந்திரசேகராவ்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா டோல்கேட்டில் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த என்கவுண்டர் பண்ண அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவ்வளோ விஷயங்கள், அதுக்கப்புறம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய வழக்கு, அது வந்து இந்த அரசாங்கத்தில் நடந்து அந்த அரசாங்கம் நடந்துன்னு கிடையாது. அரசு எந்த அரசும் அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகள் உயர் அரசு பதவியில் இருக்கிறவங்க இல்லை இப்போ வந்து சிஎம் ஆஃபீஸில் இருந்தால் ஃபோன் பண்ணி ப்ரூட்டல் ஆட்டிங்க, பிச்சு உதருங்க, எல்லாத்தையும் வந்து நீங்கள் சுட்டுருங்கன்னு சொல்ல போகிறாங்க கிடையாது. அது அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த விஷயத்திற்கு இவங்க வந்து யாரையுமே வந்து கன்சிடர் பண்ணாமல் இந்த வழக்கு, இப்போ நான் சொன்னேன் கடைநிலை ஊழியர்கள் தான் அந்த காவலர்கள் இறங்கி அடித்தவங்க, அவங்களுக்கு வந்து பர்சனலாக எதுவுமே கிடையாதுல்ல. பர்சனலாக வந்து டாக்டர் நிகிதாவோட அவங்களுக்கு என்ன சொந்தக்காரங்களா சித்தப்பா பெரியப்பா பசங்களா கிடையாது. பட் இவங்களுக்கு யார் சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதே போல் இதை ஏன் நீங்கள் மற்ற வழக்கில் வேகப்படுத்தலை? ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் பொழுது நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட மாட்டோம், ஏற்கனவே நிறைய புகார்கள் இந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலர் நான் வந்து என்ன கேட்டால், நான் தெரிஞ்ச வழக்கில் சொல்ல, ஒரு சிலர் கொடூரமாக வெட்டப்பட்டு அவங்களாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான வயிற்றில் குத்தி உடலில் உள்ளே இருக்க குடல்லாம் வெளில வந்து அதை உள்ளே வச்சு அதை துணியை கட்டி எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தெல்லாம் உயிரோட பொழைச்சி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் அடிச்ச 2 அடியிலே சேர்த்துருக்காங்க. இப்போ திருவள்ளூரில் ஒரு கேஸை பார்க்கும்போது சும்மா தலையில் ஒரே ஒரு இடத்துல, இந்த இடத்துல மட்டும் அடிபடுது, சும்மா அப்படி அடிக்கும் பொழுது அவன் செத்து போயிடறான். அது ஒரு கொலை வழக்காயிடுது. அப்போ இந்த அஜித்குமாரனுடைய உடல்வாகு, உடல் அமைப்பு இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பயம், இதெல்லாம் தான் ஒரு மனிதனை அந்த ஸ்பாட்டில் அடிக்கும் பொழுது அவன் இறந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளுது. ஆனால் இந்த வழக்கிற்கு இவர்கள் எடுத்த இந்த ஸ்டெப்பு வந்து கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி நம்ம ஆராயும் போது தொடர்ச்சியாக இது வந்து இப்போ கிடையாது, ஜுடிஷியல் கஸ்டடி டெத்துன்னு ஒன்று இருக்குது. நீதிமன்ற காவலில் போயிட்டு சிறையில் செத்துருவான், அங்கே அடிதடியாகவும் அங்கே ஏதோ ஒரு விஷயத்தில் செத்துருவான். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது போலீஸ் கஸ்டோடியல் டெத்து. காவல்துறை வந்து எப்பவுமே கஸ்டடி எடுக்கிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெற்று தான் கஸ்டடி எடுக்கணும். 10 நாள் கேட்பாங்க, நீதிமன்றம் 3 நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க. அப்பயும் என்ன சொல்லுவாங்கட்டா அடிக்கக்கூடாது, கூட அட்வொகேட்ஸ் இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்படும். ஆனால் இந்த வழக்கில் இப்போ வந்து இது வந்து போலீஸ் கஸ்டடி டெத்து, இது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி டெத்து கிடையாது. ஜுடிஷியல் கஸ்டடி டெத்துனா நீதிமன்றம் ஒரு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டு அந்த நீதிமன்ற காவலில் இறந்து போகிறது தான். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 2021-22 அந்த ஃபிஸ்கல் இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4484 கஸ்டோடியல் டெத்து, அதாவது போலீஸ் கஸ்டடி ஆஸ் வெல் அஸ் ஜுடிஷியல் கஸ்டடி, இது மாதிரி இறப்பு நடந்திருக்குன்னு பாராளுமன்றத்திலே ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருந்தோம் இந்தியா முழுவதும் அந்த டைமில், அதாவது February 28, 2022 வரையும் 2021-22 இந்த பீரியடில் நடந்த சம்பவம். அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பாடம், இதில் யார் பாதிக்கப்பட போகிறா? காவல்துறையினருடைய குடும்பம். இதில் யார் அசிங்கப்பட போகிறா?
இப்போ ஆளுங்கட்சி அப்படின்றவங்க வந்து நாங்கள் குறிப்பாக சொன்னோன்னா இது அரசியல் காரணங்களுக்காக உங்களுக்கு தெரியும். ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரியில் ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு மருத்துவர் வந்து இறந்து போகிறாங்க. அது நடந்து 1 வருஷம் கூட ஆகல. இப்போ ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்டார்ன்ற ஒரு செய்தி வருது. அப்படி இருக்கும் பொழுது உடனே அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஆள்ற மாநிலத்தில இப்படி இருக்கு, நாங்க ஆள்ற மாநிலத்தில இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதில அரசியல் கட்சிகள் உள்ள புகுந்து அதில ஸ்கோர் பண்றதுக்கு பார்க்குறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், அவங்க வந்து யாரையுமே வந்துட்டு என்ன பண்றதுக்குன்னா, அதிகாரிகளுக்கு வந்து பாடம் எடுக்கிறது கிடையாது. இப்படி சுடுங்க, இப்படி அடிங்க, இப்படி உதைங்கன்னு சொல்றது கிடையாது. இவங்களா கொழுப்பெடுத்து போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னாரு, யாரோ ஒருத்தர் பண்ணாரு அப்படின்றதுக்காக இவங்க இறங்கி போய் பண்ணி தான் இப்ப இந்த மாதிரி ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொலையும் அப்படிதான் இல்ல சார். நடந்துச்சு. ஆனா யாரோ அப்படிங்கிற இடத்துல தானே சார் சந்தேகம் வருது. யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, இப்ப நிகிதாவுக்கு தெரிஞ்சவங்க அதிகாரம் மிக்கவங்களா இருக்கலாம். காவல்துறையில இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல அதிகாரம் வந்து பவர்ல இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். அரசு பொறுப்புல இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டவுட்ஸா வருதுல்ல. இல்ல, இப்ப அதுதான் நம்ம சொல்றோம். என்ன கேட்டா, இப்ப வந்து இப்ப அந்த ஒரு பாயிண்ட் அந்த யார் அந்த சார் அப்படின்ற மாரி, யார் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இப்ப இந்த புகார் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் தெரிந்த உடனே சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் சிவகங்கை, அவர் என்ன பண்றாருன்னா, இவங்கள பணியிடை நீக்கம் செய்றாரு. அவ்வளோ அவசர அவசரமா பண்ணிட்டாருன்ற மாரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. சப்சிக்வென்ட்டா உடனே வந்து ஒரு உயர்மட்ட குழுவை முதல்வர் கூட்டுறாரு. கூட்டி டிஜிபி, உள்துறை செயலாளர், முக்கியமான அதிகாரிகள் உட்காந்து பேசுறாங்க. பேசின உடனே இந்த வழக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 பேரையும் கைது செய்யுங்கள் ஒரு உத்தரவு வருது. ஓகே. சப்சிக்வென்ட்டா அது கொலை வழக்காகவும் மாற்றப்பட்டுருச்சு. இப்ப இந்த கொலை வழக்கு மாற்றப்பட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தெளிவா ஒரு விஷயத்த இன்னைக்கு நடந்த சம்பவம். டிஜிபி வந்து இந்த விஷயத்துக்கு பதில் அளிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள அவங்க பட்டியலிட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் தொடர்ச்சியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அரசியல் கட்சி உங்களுக்கு தெரியும். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில கூட பார்த்தீங்கன்னா, அதிமுகவை சார்ந்தவர்களும், பாஜகவை சார்ந்தவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில ஒரு மனு போட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆரம்பிச்சு. அது மாதிரி இன்னைக்கு அரசியல் கட்சியினர் பலர் வந்து மதுரையில வந்து ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. மதுரை கோர்ட்ல. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது அரசியல்வாதிகளுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, உங்கள பத்தி பயங்கரமா சொல்லணும். நான் தப்பு பண்ணா என்ன பத்தி பயங்கரமா சொல்லணும். இதுல அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது இந்த அரசியல்வாதிகள் எப்பயுமே பாதிக்கப்படுறது யாரு? பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறது. இப்போ ஒரு பகல்காம் தாக்குதலா இருக்கட்டும், இல்ல ஒரு தீவிரவாதிகள் தாக்குதலா இருக்கட்டும், எது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட, அங்க போய் ஃபீல்டு அடிபட்டு உதப்பட்டு வர யாருன்னு கேட்டா மக்கள் தான். ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் அடி விழும். அதிகாரிகளுக்கோ, அரசியல்வாதிகளுக்கோ எப்பயுமே எதுவுமே ஆவறதில்ல. நீங்க பின்னாடி போய் பாருங்களேன். அரசியல்வாதி அங்கேருந்து மோட்டிவேட் பண்ணிடுவான். சாதி சண்டை ஏற்படும், எல்லாம் நடக்கும். புரியுது. அவன் பொண்ணு, அவன் பையன் எல்லாமே டாக்டர் படிப்பான், ஜாலியா இருப்பான். பெரிய அளவுல வந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஈசிஆர்ல பங்களா இருக்கும். என்ன சிட்டியில எந்த இடத்துல காஸ்ட்லியான ஒரு ஃப்ளாட் இருக்கோ, அந்த ஃப்ளாட்ல அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த அடிமட்ட தொண்டன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் குடிசையில இருந்துட்டு கள்ள தூக்கி அடிக்கிறதும், இது பண்றதுக்குமான சண்டை போடுவதுமான ஒரு விஷயத்திற்காக பயன்படுத்துறாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்த அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டுட்டார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. உயர்நீதிமன்றமும் இன்னைக்கு தலையிட்டு இவ்வளவு அவசரம் நீங்க மற்ற வழக்குக்கு நீங்க காட்டியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லை. 10 ஆண்டு காலம் 2011லேருந்து 2021 வரை அதிமுக ஆட்சி காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேட்டில், பெரிய போராட்டம் நடத்தி ஒரு ஆட்சியை பிடிக்கின்ற பொழுது, அந்த அரசாங்கம் இப்படி காவல்துறையினரை வந்துட்டு நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு கிடையாது. அது காவல்துறையில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் செய்த ஒரு தவறு வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் ஏற்படுது. இருந்தாலும் அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கணும். நிறைய ஆங்கிலம் தெரிந்த நல்ல படித்த வந்து அதிகாரிகளை வந்து கீழ்நிலையிலே நீங்கள் வந்து பணியமர்த்தணும். ஏன்னு கேட்டால் நிறைய பேருக்கு இந்த ஆர்டர் காப்பீஸே வந்து படிக்கிறதுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு வழக்கில் வந்து போய் பெயில் எடுத்துகிட்டு வந்தாலும், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலில் வந்தால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அதனுடைய சாராம்சம் தெரியாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு போயிட்டியா, இந்த கேஸ் விட்டால் இன்னொரு கேஸ் போடுவேன்னு மிரட்டுறது. இந்த மாதிரியான நிறைய அச்சுறுத்தல்கள்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரிவர மரியாதை கொடுக்காத ஒரு சூழல் இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தில் வந்து மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பக்கம் தான் சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் தான் எங்கேயோ, ஒரு காவல் ஆய்வாளர்கிட்ட புகார் கொடுக்க போகும்போது அப்பா அம்மாவோட ஒருத்தர் புகார் கொடுக்க போகிறார். புகார் கொடுக்க போனவர் என்ன பண்ணார், ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலமாக பேசுகிறார். கேவலமாக பேசினோன்னா அவர் மன வருத்தம் அடைஞ்ச மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு. மனித உரிமை ஆணையம் இதை விசாரிச்சு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு 2 லட்ச ரூபா காஸ்ட் போடுறாங்க ஃபைனு. அதை எடுத்து அவர் கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவு கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் ஃப்ரேம் பண்ணுறாங்க. காவல் நிலையத்திற்கு வருகிறவர்களை நீங்கள் எப்படி நடத்தணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. எத்தனை இடத்துல அது மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்கள். எத்தனை இடத்துல மரியாதை கொடுத்துருக்காங்களான்ட்டு.
ஏதோ ஏன்னா அதை அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி எல்லாத்தையும் அமிச்சா கூட கீழே இருக்கிறவர்கள் வந்து அதை சரிவர பின்பற்றுவது கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளியில் நீங்கள் இப்போ சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும், வெளியில் அவுட்டரில் நீங்கள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய அதிகாரிகள் கீழ்நிலையிலேயே நல்ல அதிகாரிகளை நம்ம போடும் பொழுது தான் அது வந்து சரியான முறையில் போகும். இப்போ உயர்நீதிமன்றங்களாக இருக்கும், நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சட்டம் படித்திருக்க வேண்டும்னு இப்போ சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம். அது மாதிரி காவல்துறையில் கடைநிலை ஊழியராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஆங்கிலம் தெரிந்திருக்கணும், அவங்க வந்து இந்த நீதிமன்ற பணிகளை வந்து புரிந்திருக்கணும், நீதிமன்றம் வந்து எப்படி செயல்படக்கூடிய ஒரு விஷயம், அது அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா எத்தனையோ வழிமுறைகள் இப்போ ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் இறந்த பிறகும் சரி, அதற்கு நடந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, எல்லா வழக்குகளுமே கடினமான உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்தாலும் அதை பின்பற்றாத ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு இந்த காவலர்கள் இந்த அஜித்குமாரோடைய மரணம்ன்றது வந்துட்டு ஒரு ஈடு செய்ய முடியாத இடத்துல எத்தனை கோடி வேணா காசு கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஆனால் தவறு யாரோ பண்ணது, தவறு வந்து பண்ணது யாரோ ஒரு சிலர். இப்போ நான் காவல்துறையில் அந்த இடத்துல நான் இருக்கேன்னா, எப்பா இது எனக்கு தேவையில்லாத வேலை, குடும்ப குழந்தை குட்டி இருக்கு, நன்றி வணக்கம்ட்டு போயிட்டே இருக்க மாட்டோம், லீவை போட்டு போயிருக்கணும். ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வழக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வாளர் சொல்கிறாரு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட, வெளியில் ஒரு நண்பர் வருவார், அவர்கிட்ட ஒரு கவர் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்றாரு. போய் கவரை வாங்குறாரு, விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அந்த கவர் திறந்து பார்த்தா அதில் பணம் இருக்குது. பணம் திறந்தாலும் இந்த கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட் ஆகுறாரு. ஆய்வாளர்கிட்ட எனக்கு தெரியாது, அவராச்சு இவராச்சுன்னு சொல்லி அவர் பிரிஞ்சு போயிறாரு. அப்போ உயரதிகாரிகளுடைய அடிமைகளாக உயரதிகாரிகள் சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பதனால ஏற்படுகிற ஒரு விளைவு தான். உயரதிகாரம் இப்போ வந்து இது வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குது, எஸ்பி கண்ட்ரோலில் இருக்குது. எஸ்பி என்ன பண்ணுறாரு, பணியிடை நீக்க செய்கிறார். இப்போ எஸ்பியவே பணியிடை நீக்க செஞ்சுட்டாங்க. காத்திருப்பு பட்டியலுக்கு போட்டாங்க. காத்திருப்பு பட்டியலுக்கு போட்ட உடனே இப்போ நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்த பிறகு இதில் என்னென்னலாம் நடந்துச்சு, இப்போ நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எவ்வளோ பார்ப்பாங்க, அது உள்ள 1000 மடங்கு வீரியம் கொண்டுலாம் அவங்க உள்ளே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை இந்த நிகிதா யாரிடெல்லாம் பேசினாங்க மருத்துவர், அடுத்தது வந்து அங்கே இந்த காவலர்களுடைய ஃபோனுக்கு யாரெல்லாம் வந்தாங்க. இப்போ ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாயிண்டாக எல்லாத்தையும் எடுத்தாங்க. இந்த வழக்கு நடக்கும்போதே பல காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவர்கள் இறந்து போனாங்க. இன்றைக்கி இந்த கைது செய்யப்பட்ட இந்த 5 பேரை கைது செய்யப்பட சொல்லி உத்தரவு வந்துச்சு, கைது பண்ணாங்க. உடனே அவங்கள வந்து 5 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க குடும்பம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம வேலைக்கு போனாங்களே, அவங்கள இதுமாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி கதறாங்க. எல்லாம் கரெக்டு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எதில் போகணும், எதில் போகக்கூடாது. உயரதிகாரிகளாக இருந்தாலும் கடைநிலை காவலர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், அது சட்டத்தை மீறி எந்த செயலாக இருந்தாலும் அதை பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றம் வரையும் போச்சு. ஏடிஜிபியோட வாகனத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அதுலேயும் போலீஸ்காரர்கள், அந்த வாகனம் ஓட்டிகள் போலீஸ்காரர்கள் தான். ஐயா சொன்னாருன்னு சொல்லி போயிருப்பான், புரியுதா? இன்றைக்கி சிறைக்கு போயிட்டாங்கன்றாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்ன மேலே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதனால் வேறு வழி கிடையாதுல்ல. இப்போ நான் ஒரு கான்செப்டில் இருக்கேன், எனக்கு ஐயா ஃபோன் பண்ணுறாரு, ஒரு உயர் பதவியில் இருக்கார், எப்போ அங்கே போப்பா அப்படின்றாரு, நான் போகிறேன், நான் மாட்டிக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? ஐயா சொன்னார் நான் சொல்ல முடியும்? ஐயா என்ன சொல்கிறாரு, அவர் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும் இல்லையா? அப்போ என்னுடைய ஃப்யூச்சர், என்னுடைய வாழ்க்கை, இப்போ இந்த குடும்பம், இந்த 5 பேருடைய குடும்பமும் சிக்கலில் மாட்டிக்குது. இவங்க சிறைக்கு போயிட்டாங்க, இவங்க பின்னாடி போகணும், இவங்க அட்வொகேட்டை போய் பார்க்கணும், இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணணும். கொலை வழக்காக இது மாற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக இது பெயில் கிடைக்க போகிறதில்ல. இனிமேல் கோர்ட்டு கையில் எடுத்துருவாங்க. பெயில்னு போய் இவங்க வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பெயில் போட்டாங்கன்னா பெயில் டிஸ்மிஸ்ஸு. உடனே எடுத்துகிட்டு மதுரை ஹைகோர்ட் போவாங்க. மதுரை ஹைகோர்ட் ரெடியாக இருக்காங்க, வாங்க ராஜா வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் இதன் மீது தீவிரமான நடவடிக்கை தான் இருக்கும். அப்படி ஒரு சின்ன வழக்கு 9.25 சவரன் நகை வழக்கில் அந்த புகாரை எடுத்து எப்படி ஒரு சாமானியருக்கு நீங்கள் விசாரிப்பீங்க, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நடந்துச்சா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திங்கக்கிழமை வாங்க பார்த்துக்கலாம், அதுதான் நம்ம உண்மையாகவே அதானே சொல்லுவாங்க, அதானே சொல்லியிருக்காங்க இவ்வளோ காலம். நீங்களே நியாயமாக சொல்லுங்கள், ஒரு புகார் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, சனி ஞாயிறு லீவு, சனி ஞாயிறு அவ்வளோ ஆள் இருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே வந்துட்டு இவர் வரார், அந்த அமைச்சர் வரார், இந்த அமைச்சர் வாங்கலாம், நாங்கள் போகிறோம், இது இருக்குது, பந்தோபஸ்து டியூட்டி இருக்குது, நீங்கள் திங்கக்கிழமை ஒரு 3-4 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களா? வெள்ளிக்கிழமை மதியானம் கொடுத்த புகாருக்கு நீ வெள்ளிக்கிழமை 2 ஹவர்ஸில் நீங்கள் ஃபீல்டில் இறங்கி ஃபைட் பண்ணுறீங்க, அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு போராடுறீங்க அப்படின்னா அப்போ இதை தூண்டியது யார்? நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வி இதுதான். இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுத்தீங்க? இது இன்னைக்கு ஒரு உயிர் பலி ஆகிருச்சு. அந்த நகையை நீங்கள் ரெக்கவர் பண்ணீங்க, ரெக்கவர் பண்ணல, இப்போ இந்த நகை கதையே போயிடுச்சு. இந்த உயிர் பலி ஆனதற்கான காரணம், இதற்கு முகாந்திரம் என்ன, இதை யார் சொல்லணும்னு கேட்டா காவல்துறை சொல்லணும். அப்ப இந்த கேஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்த அந்த நபரையும் அந்த டாக்டரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல, பண்ணிதானே ஆகணும். இப்ப
வேற வழி இல்லையே. ஏன்னா இவ்வளோ அழுத்தம் கொடுப்பதற்கு, இந்த ப்ரெஷர் வருவதற்கு ஒரு தனிப்படை இமிடியேட்டா எஃப்ஐஆர் போடாம ஒரு தனிப்படை வருதுன்னா, அது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எப்படி வரும்? ஓகே, புரியுது. நம்ம போய் ஒரு புகார் குடுக்குறோம். மொபைல் தொலைஞ்சு போச்சு, இல்ல வண்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. வண்டி தொலைஞ்சு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, அந்த வண்டியே கிடைக்காம விட்டுட்டோம் போயா, போலீஸ் ஸ்டேஷனுக்காவது வண்டியே வேணாம்டா அப்படின்னு சொல்லி விட்டாரு ஒருத்தர். ஏன்னா அலைஞ்சு திரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா இந்த ஒரு புகாருக்கு அவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் உடனடியா கொடுக்கப்பட்டிருக்குன்னால், அப்ப அதுல ஒரு அழுத்தம் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பில்ல. அதுவும் இல்லாம அந்த அழுத்தம் வந்து இப்ப இந்த ஒரு கேள்வி எழுது. ஒரு அரசாங்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காகவே இது மாதிரியான சம்பவங்கள் செய்றாங்களா அப்படின்றதும் தோணுது. ஏன்னா இப்ப இங்க செக்ரட்டரியேட்ல இருந்து இல்ல மூத்த அரசியல் தலைவர்களோ இல்ல யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி போலீஸுக்கு சொல்ல போறதில்ல, அவனை அடிச்சு அந்த நகையை வாங்குங்கன்னு சொல்ல போறது கிடையாது. அப்ப யாரோ ஒருத்தர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கார். அந்த யாரோ ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அந்த நபரை நீதிமன்றத்தில் வந்து யாருன்னு நம்ம காட்டுகின்ற பொழுது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இது நிறைய ஒரு பக்கம்லாம் நம்ம பார்க்குறோம். எங்கே போனாலும் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றான். கோயிலுக்கு போனால் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றான். ஆமாம், ஹோட்டலுக்கு போனால் ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். 1000 பேர் இருந்தால் கூட இவங்களை எடுத்துகிட்டு போய் உட்கார சாப்பிட வைக்கிறான். அப்போ வரிசையில் கோயில் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். போகும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லாம் நிற்கிறோம் லைனில் கடைசி வரைக்கும். சல்லுன்னு வந்து ஒரு டீம் முன்னாடி பார்த்தீங்கன்னு கேட்டால் அவங்களும் முக்கியமான ஆளுங்க அப்படின்றான். என்னடா முக்கியமான ஆளுன்றா, நம்ம ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ முன்னாடி எடுத்துகிட்டு போய் விட்றான் ஒரு காரில். அப்போ வந்து இது மாதிரியான இந்த ப்ரியாரிட்டி இருக்கு இல்லையா, ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து அரசு ஊழியர், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசு சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் மக்கள் வரி பணத்தில் வாழ்கிறீங்க. அப்புறமா அதில் என்ன முக்கியத்துவம், அதில் என்ன ப்ரியாரிட்டி, அதில் என்ன நமக்கு இது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த பெண் வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து இன்றைக்கி பேக் ஃபயராக என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 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 இளைஞனுடைய உயிர் பறி போயிருக்கிறது. திருட்டு வழக்கை அந்த ஸ்டைலில் அந்த முறையில் எவ்வளோ வழக்கு நான் சொல்லுவேன். அவ்வளோ இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கெல்லாம் காவல்துறை பண்ணிச்சு, ஒரு அடி அடிக்காமல் அப்படியே ஃபுல்லாக அக்யூஸ்டையும் நகையை ரெக்கவர் பண்ணது கதெல்லாம் இருக்குது. நகையெல்லாம் கொண்டு போய் ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு இல்லையா, தண்ணி டேங்கில், அதில் தேலெல்லாம் போட்டு தேலுக்குள்ளே நகையை போட்டு விட்டு வந்த கதெல்லாம் இருக்குது. அதை போய் இப்போ டேலண்ட்டாக போலீஸ் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் பண்ணியிருக்காங்க. அப்போ 100 பேரில் யாரோ ஒரு சிலர் பண்ணக்கூடிய 2 பேர் 3 பேர் பண்ணக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்த காவல்துறை. ஏன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய இதயமாக பார்க்கப்படுறது தான் காவல்துறை. லா அண்ட் ஆர்டர் தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ லா அண்ட் ஆர்டர் ஒரு பக்கம் குற்ற செயல்கள் நடக்கும்போது என்ன சொல்லிடுறான், இப்போ திருப்பூரில் வந்து கண்டினியூஸாக வந்து வயதானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் திருப்பூர் மாவட்டத்தில். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ அரசாங்கம் இது மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படி தானே வரும் பேச்சு, இப்படி தானே வரும். அப்போ அரசாங்கம் என்ன சொல்ல போகிறாங்க, எல்லா இந்த வழிப்பறி கொள்ளைகள்லாம் ஃபோன் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நைட்டு போய் எல்லாரையும் கொலை பண்ணுறீங்க நான் சொல்ல போகிறாங்க கிடையாது. அப்போ இதை வந்து நடந்த பிறகு பேசுறதுக்கு பதில் நடக்கிறதுக்கு முன்னாடி அவாரா இருக்கணும் தானே சொல்றாங்க. அதனால தானே அப்படி ஒரு பிரச்சனை வருது, சட்டம் ஒழுங்கு சிக்கல் அப்படின்ட்டு. இல்லை அதுதான் இப்போ என்ன கேட்டால், இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ இந்த பண்ணை வீடுகளில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம சொல்கிறதுன்னு கேட்டால் 15,000 20,000 தான் சிசிடிவி. 4 சிசிடிவி போட்டு வச்சுக்கலாம், மொபைலில் இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம், யார் வரா யார் போகிறான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். அது யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது கேட்டால் பண்ணை வீடுகள்லாம் தனித்தனியாக இருக்கும். இங்கே ஒரு 10 ஏக்கர் இருக்கும், அதில் குட்டியாக ஒரு வீடு இருக்கும், அடுத்த ஒரு 10 ஏக்கர் இருக்கும். அது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு காவல்துறையும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடங்களை எல்லாம் நல்ல வெளிச்சம் உள்ள பகுதியாக மாற்றி வெளியால் வந்து போகிறாங்களா என்னன்றதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக அது ப்ரொசீஜராக கொண்டு போகணும். ஆனால் இந்த நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு நடக்கக்கூடாது என்பதற்காக தான் வந்து நம்ம விஷயத்தை வெளில சொல்கிறோம். அது என்ன கேட்டால் பொதுமக்களை பாதிக்காத வகையில், இப்போ இதில் அரசியலில் ஸ்கோர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அரசியல் கட்சியினர் இதை கையில் எடுக்கிறாங்களே தவிர அவங்களால என்ன பண்ண முடியும், காவல்துறை ஒரு சம்பவம் செஞ்சுட்டாங்க, அந்த காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க போகுது. இப்போ நீதிமன்றம் ஒரு நீதி விசாரணை நடத்தணும்னு சொல்லி போட்டாலும் அடுத்த கட்டம் அப்படி தான் போகும். இப்போ இவருக்கு டக்குன்னு வந்து சஸ்பென்ஷனு, அடுத்து வந்து அரெஸ்ட்டு, அடுத்து வந்து என்ன பண்ணிங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணால் கொலை வழக்காக மாறுது இது. அப்போ இது அடுத்த கட்டம் என்ன, ஏன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணும்பொழுது இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதோ என்பதை ஆராய்வதற்காக தான் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டு டிஜிபி கிட்ட வந்து ரிப்ளை கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்றது இனிமேல் தான் தெரியும். இருந்தாலும் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ சவுத்துலன்னு பார்க்கும்போது இங்கே தான் நிறைய கஸ்டோடியல் டெத் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியான்னு பார்க்கும்போது யூபியில் நிறைய சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐநா சபையாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு வந்து ஐநா சபை வரையும் கொண்டு போனாங்க. ஐநா சபைக்கெல்லாம் கொண்டு போய் அந்த தகவலை சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள என்ன கிடையாது,
இருந்தாலும் ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இது நடக்கக்கூடாதுன்ட்டு. அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கான், எத்தனை காவல்துறை அதிகாரிகள் சிறைக்கு போயிட்டாங்க, அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை, அந்த குழந்தைகள் படிக்கிற சூழ்நிலை என்ன ஆகும், அதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நீ அதையும் பார்த்து திருந்தாம திருப்பி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பண்ணால் இதை கண்டினியூஸாக நடக்குது பாருங்க. கண்டினியூஸாக நடக்கும்பொழுது தான் இப்போ அரசாங்கம் வந்து அதிரடியான நடவடிக்கைகளும் கடுமையான திட்டங்களையும் அவங்க வந்து திட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இனி வரும் காலத்திலேயாவது இப்போ இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்க்கெல்லாம் உயரதிகாரிகள் வந்து அப்போ அது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்து மனு கொடுக்க போகிறோன்னா மனு கொடுப்பதற்கு ஒரு டைம் வச்சுருக்காங்க. நேரடியாக ஐயாவை பார்த்து மனு கொடுத்துடலாம் நம்ம. ஆனால் அது இல்லாமல் இன்னொரு ப்ரியாரிட்டி இருக்குது தெரியல. டைரெக்டாகவே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது ஒன்று இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டால் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துடலாம். அந்த மாதிரியான சிஸ்டம் வந்து கட் பண்ணி விடணும். யாராக இருந்தாலும் முறைப்படி தான் வரணும். என்ன சொல்கிறீங்க? யாராக இருந்தாலும் முறைப்படி தானே வரணும். நானும் ஒன்று தான், இன்னொருத்தனும் ஒன்று தான். எனக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறேன், என்னோட கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கிரீவன்ஸில் கீழே கொடுத்துட்டு அவங்கள கையெழுத்து திருப்பி வாங்குறது, இன்னொருத்தருக்கு நேராக போய் பார்த்து வந்து அவங்க வந்து உடனே அதுக்கு ஒரு டைரக்ஷன், அவங்கள வந்து டைரக்ஷன் பண்ணி உடனே நடவடிக்கைன்னு சொல்கிறது எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டு யாரோ சொல்லி நிகிதா டாக்டர் மருத்துவர் நிகிதாவுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது 5 காவல்துறை அதிகாரிகள், யாரோ ஒருவர் அவங்களை டைரக்ட் பண்ணதின் விளைவு இன்னைக்கு வந்து அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. கொலை வழக்காக இந்த வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா கூட ப்ராப்பரா போயிருந்திருக்கும்ல. சரினா கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடல, ஆனா இறந்த பிறகு வந்து எஃப்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தடுக்கி விழுந்து தான் இறந்து போயிட்டாரு, தப்பிச்சு ஓடும்போது தடுக்கி விழுந்து ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே முரணா இல்லையா? இல்ல அதுதான், அதெல்லாம் இப்போ நீதிமன்றத்தினுடைய பார்வையில் வந்து எதுவுமே, அதாவது போலீஸ் வரைக்கும் இவங்க பண்ணிக்கிறாங்கன்னா அது பரவாயில்ல. இது அடுத்த கட்டம் வந்து பத்திரிகை செய்தியாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாக இது வந்து பூமாகும் போது அடுத்த கட்டம் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா அங்கே ஸ்டோரிலாம் சொல்லவே முடியாது. எஃப்ஐஆரை பார்த்தோன்னு அவங்க சொல்லிடுவாங்க. எஃப்ஐஆர் இஸ் நாட் என்சைக்ளோபீடியான்னு. எஃப்ஐஆர்ன்றது வந்து அவங்க போடுறது தானே. இப்போ எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு ஐயாவை தெரியும் அப்படின்னா உங்கள் மேலே நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டுருவேன். புரியுதா உங்களுக்கு? அந்த புகாரில் முகாந்திரம் இருக்கோ இல்லையோ, புரியுதா? உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு என் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்க. புரியுதா? அந்த ஒரு சூழல் மாறணும். அந்த வழக்கினுடைய தன்மை என்ன? நகை தானே போச்சு, உயிராக போச்சு. அந்த இன்னைக்கு உயிர் போயிடுச்சுல்ல, இன்னைக்கு மொத்த பேரும் மாட்டிக்கிட்டான்ல, நகை போயிடுச்சு, அதை வாங்கிடலாம், பிரச்சனை கிடையாது. 2 நாள் ஃப்ரீயாக விட்டா இவனே எங்கேயாவது சேட்டு கடைக்கு போவான். 2 நாள் ஃப்ரீயாக விட்டா செக்யூரிட்டி லீவ் போட்டிருப்பான். 2 நாள் ஃப்ரீயாக விட்டுருந்தா அருண்குமார் வினோத்குமார் காணாமல் போயிருப்பான். எங்கேயோ நகையை எடுத்துட்டு அந்த பணத்தை ஏதாவது ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும் போது 3ஆவது நாள் ஈஸியாக அவனை கேட்ச் பண்ணியிருக்கலாமே. எதுக்கு அந்த ஃபாஸ்ட்டு, எதுக்கு அந்த வேகம் அப்படின்றது தானே. அதுதானே ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுறவங்க ஈஸியாக மாட்டிப்பாங்க. ஒன்று ஒயின் ஷாப்பை சர்வே பண்ணால் மாட்டிப்பான், இல்லைன்னா அங்கே இருக்க நகை கடைகள், ஒரு 50 கிலோமீட்டர் நகை கடை ஏதாவது ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் வந்து திருட்டு நகை வாங்குறதுனே ஒருத்தர் இருப்பான். ஊருக்கு ஒருத்தன் ஒரு கடை வச்சுருப்பான். அவனை பிடிச்சா போதும். அதெல்லாம் போலீஸுக்கு தெரியும். ஒரு இடத்துல கொள்ளடிக்கிறாங்கன்னா குறிப்பாக ஒரு நகை கடையில் போய் தான் வைப்பான். அவன் மட்டும்தான் திருட்டு நகையை வாங்குவான். அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் பிளான் பண்ணாமல் அழகாக 2 நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நல்ல டாக்டர் வெள்ளிக்கிழமை சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை வாங்க, அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அதை ஏன் நீங்கள் பர்சனலாக எடுத்தீங்க? அதுபடி என்ன டாக்டர் நிகிதா வந்து அவ்வளோ இந்த தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஆள் அப்படின்றது தானே இப்போ தெரிஞ்சாகணும் நீதிமன்றம் கேட்குறாங்க. அப்போ இதை நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்லி தானே ஆகணும். அப்படின்னும் பொழுது இதற்கு பின்னால் யார் இருந்தாங்க, நிகிதா அவர்களோட தொடர்பில் யார் இருந்தா, அந்த சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக புகார் கொடுத்து அந்த புகாரை இவங்க யாருக்கா ஒரு காப்பி அமைச்சிருப்பாங்க, வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒன்று காப்பி அமைச்சு அந்த கம்ப்ளைண்ட் அமைச்சு இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படின் போது அதையெல்லாம் விசாரணை வளையத்திற்குள்ளே வரும்பொழுது புகார் கொடுத்த நிகிதா அவர்களுக்கே வந்து அது பேக்ஃபயர் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கம் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் வராங்க. கண்டினியூஸாக அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதாவது லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றணும் அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இது இரும்பு கரம் இல்லைல்ல, இது வந்து இவன் குற்றவாளி என்னன்னே முடிவாகலையே, ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராகவே தெரியலையே. இவன் ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. வித்தின் 2 hours 3 hours இப்படி ஒரு ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படின்றதான் கேள்வி. இவர் தீவிரவாதி அல்ல, இவர் மீது நடத்தப்பட்ட வன்முறை வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்போ நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இந்த வழக்கு இருக்குது. அடுத்ததாக யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள், இந்த வழக்கு அடுத்த கட்டமாக சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு கோரிக்கை எழுது. சிபிஐக்கு மாற்றப்பட போகிறது, ஏன்னா ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. அது மாதிரி வந்து மாற்றப்பட போகிறதா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பொறுத்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.
Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.